உலகத்தில் ரொம்ப வித்தியாசமான மனுஷன்லாம் இருக்காங்க. நான் இதுவரைக்கும் ஜஸ்ட் வீடியோவில் பார்த்தது மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த மனுஷங்களுடைய வீடியோ வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு. மீதி எல்லாம் இன்னும் எத்தனை பேர் வந்து வித்தியாசமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்றது இன்னும் நிறைய பேர் இன்னும் வெளியில் வராமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு வந்து கிராவிட்டி இல்லாமல் ஒரு பொண்ணு எப்பயும் ஒரு பேகை வந்து இப்படி மாட்டிகிட்டே தெரியும், வெயிட்டான பேகை. அந்த பொண்ணு வந்து ரொமேனியாவில் இருக்க அந்த பொண்ணு வெயிட்டான பேக் மாட்டிகிட்டே தான் நடக்கும், வந்து போயிட்டுருக்கும். அந்த பொண்ணு பேகை எடுத்துட்டோன்னு வச்சுங்க, இந்த விக்ரம் வேதாளம் கதையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த வேதாளம் தோளில் தொங்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி சொங்கின்னு பறந்துடும் பதில் சொன்னதும். அந்த மாதிரி இந்த பொண்ணும் இந்த பேக் எடுத்து நின்றுச்சுன்னு வச்சுங்க, சல்லுன்னு அப்படி பறந்துடும். இந்த ஒரு பொண்ணு இதே பொண்ணு தான் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 25, இந்த பொண்ணுடைய வயசு அவ்வளோதான் இருக்கும், 25 28 அந்த வயசு இருக்கும். 2005 யூடியூப் வந்தப்போ சில வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் இருந்துச்சு. அதில் ஒரு வீடியோ வந்து ஒருத்தன் காட்டன் கேமரா அப்போ இருக்கும் இல்லையா, ஒருத்தன் கேமரா எடுத்து போயிட்டு இருக்கான், சும்மா ஏதோ ஒன்று எதாச்சும் ஃபில்ம் பண்ணும்போது ஒரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தை இப்படி பறக்குது, அந்த குழந்தை இப்படி பறக்க வச்சுட்டு இருக்கு, மேலே அப்படி தூக்கி பிடிச்சி. ஒருவேளை அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு, இல்லைனாலும் வேறு ஏதாவது கூட இருக்கலாம். ஸோ இது ஒன்று. இன்னொரு பொண்ணு வந்து சைனான்னு நினைக்கிறேன் சம்திங். அந்த பொண்ணுடைய பவர் என்னென்னா, 2 கண்ணாடி டம்ளரில் வேறு அளவு தண்ணி ஊற்றி அந்த 2 டம்ளரையும் அப்படி இடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சவுண்டு வரும்ல, அந்த சவுண்டை வச்சு 2 டம்ளர்லையும் எத்தனை எம்எல் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிடும் அந்த பொண்ணு. எப்படி ரொம்ப வினோதமாக இருக்கா? இப்போ இந்த ஒரு 2 கிளாஸ், இதில் ஒரு 200 எம்எல், இந்த பக்கம் ஒரு 400 எம்எல்னு வச்சுக்கோங்க 2 கிளாஸில். அந்த 2 கிளாஸையும் இப்படி டங்னு தட்டும்போது ஒரு சவுண்டு வரும் இல்லையா, அதை கேட்டு அந்த பொண்ணு வந்து இது 200 எம்எல் தண்ணி, இது 400 எம்எல் தண்ணி, 2 கிளாஸு அப்படின்னு சொல்லிடும். இன்னொரு பொண்ணு இருக்குது, அது வந்து ஏதோ ஈரான் சம்திங். அந்த பொண்ணு வந்து அழுதுச்சுன்னா கண்ணுலேருந்து கிறிஸ்டலாக வரும் கல். நமக்கு சாதாரணமாக கண்ணீர் வருது இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து கிறிஸ்டல் வரும், கண்ணுலேருந்து கிறிஸ்டல் கல்லாக வரும். இது ஒன்று. அப்புறம் ஒரு ஆள் ஒருத்தவன் வெறும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு 2 டன் இரும்பை தின்னுருக்கிறான். ஒரு ஏரோப்ளேனு, 100கணக்கான சைக்கிளு, ஒரு கப்பல் ஸ்பேர் பார்ட்ஸு, இப்படி ஒரு 2 வருஷத்தில் 2-3 டன்னு இரும்பை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அந்த ஆள். அப்புறம் இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து கண்ணு பார்வை, அவர் ஒரு இடத்துல இருப்பார், ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். அவருக்கு இன்னொருத்தவர் யாராவது அவங்க கூட வந்து இந்த மாதிரி என்னுடைய ஆள் ஒருத்தர் அங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அவர் நினச்சி இவர் வந்து பார்ப்பார். அவருடைய கண்ணிலேருந்து இவர் கண்ணுக்கு தெரியும். இப்போ நான் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பார்க்குறேன், இப்போ ஒரு இடத்த பார்க்குறேன், ஒரு டேங்கை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் பார்க்குறது வந்து அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், அதை அந்த டேங்க் அப்படியே வரைஞ்சிருவார், அச்சு அசலாக அப்படியே வரைஞ்சிருவார். இப்படி ஒருத்தர். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, வினோதமான மனிதர்கள், வித்தியாசமான மனிதர்கள். உலகத்தில் சயின்ஸை மிஞ்சி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் சூப்பர்டிஷியஸ் பவர், அதாவது கடவுள் செயல்னு சொல்லக்கூடியது. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.